யூடியூப் வருமானத்தில் வாங்கிய முதலாவது முச்சக்கர வண்டி. அட ஜெனினியாடி நீ ஜே என்னண்ட தோட்டமான கண்டுபிடிக்கிறது பச்சை பச்சையாக மஞ்சள் காமாலையை தடுக்கும், உடல் வறட்சியை போக்கும், நோயோடு போராடும். காவல்துறை வந்து போய் தோணுன இடத்துல மாட்டின தலை இல்லாம பன்றின தலை தானே இருந்தது. யூடியூப் தங்கச்சி இப்படி கதைக்கிறாண்டா என்னோட வராத நீ எப்படியாவது வந்து சேர்ந்தாச்சு. வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் நண்பன் தர்சனாமூர்த்தி பவனீசன். இப்போ நான் எங்கே நிற்கிறேன்டா, ஈழத்தில் யாழ்ப்பாண மாவட்டத்தில் மீசாலை என்ற ஊரில் நீங்கள் பார்க்குற இந்த வீதி மீசாலை புத்தூர் பிரதான வீதி என்று சொல்வார்கள். அப்படியே பாருங்க, அதில் ஒரு பெரிய பேருந்து போகுது, அந்த வீதி A9, அதாவது யாழ்ப்பாணம் கண்டி பிரதான வீதி. இன்றைய நாளில் இந்த காணொலியில் நான் ஒரு பயணம் போக போகிறேன். அந்த பயணத்தை தான் நீங்கள் காணொலியில் பார்க்க போகிறீங்க. அந்த பயணத்தை எதில் போக போகிறேன்னுடா, யூடியூப் வருமானத்தில் வாங்கிய முதலாவது முச்சக்கர வண்டி. பாருங்க, அப்படியே சுற்றி காட்டுங்க. அப்படி நல்லா இருக்குல்ல உண்மையாக. அடுத்தது இந்த முச்சக்கர வண்டியில் செடிகள் கொடிகள் முளைக்கிற அளவுக்கான ஒரு ஈரப்பதம் இருக்குது. அப்படியே சுற்றி வாங்கோ. அப்படியே சுற்றி வாங்கோ, சரியா? இப்போ இந்த காணொலியை சகிந்து பார்த்துட்டு சொல்லுவான்டே, நான் எவ்வளவோ கரைச்சல் பட்டு வாங்கிவிட, நீ வந்து யூடியூப் வருமானத்தில் வாங்கியதுன்னு சும்மா அடிச்சு விடுறியேடாண்டு. உண்மையிலே ஏதாவது ஒரு வாகனம் வாங்கினா அது யூடியூப் வருமானத்தில் வாங்கினதுன்னு போட்டால் அதில் ஒரு கிளுகிழுப்பு இருக்குது. எல்லாருக்கும் ஒரு அந்த ஒரு கிளுகிழுப்பு இருக்குது. எனவே இன்றைய நாளில் நாங்கள் முச்சக்கர வண்டியில் இந்த பிரதான வீதியால் இப்படியே போகிறோம். புத்தூர் சந்தைக்கு போகலாம். புத்தூர் சந்தைக்கு போய் வேலை பக்கம் இடப்பக்கம் திரும்பி எங்கே போகிறோம்ன்றதை நீங்கள் தொடர்ச்சியாக காணொலியை பார்த்து அறிஞ்சு கொள்ளுங்க. இப்போ நாங்கள் எங்களுடைய பயணத்தை தொடங்குவோம். வாங்க ஓடு ஓடு. அதை நான் நடந்து ஓட போகிறேன், உனக்கு அதுதானே செய்வேன். அதில் பாருங்க, அதில் போகிறது ஜனனி, சரியா? அவாவுக்கு சொன்னாங்க, நாங்கள் இதில் முச்சக்கர வண்டியில் வந்து தெரியாத ஆள் மாதிரி உன்னை ஏற்றுறோம், நீ அதுக்கேற்ற மாதிரி நடி என்று சொன்னாங்க. முச்சக்கர வண்டியில் வரும்போது நாங்கள் சொல்கிறோம், அதில் ஒரு அக்கா ஒரு ஆள் நிற்கிறாடா, அந்த அக்காவை மேற்றி கொண்டு போவோம்னா சீச்சியாவா என்ன சொல்கிறாவா தெரியாண்டு போட்டு சும்மா போவோம்னு தான் போக போகிறேன். நீ நாங்கள் வரைக்கும் மறித்து ஏறுற மாதிரி ஏறி கேள்வி கேட்குற மாதிரி கேட்க சொன்னாங்க. அவள் என்ன செய்கிறான்னு பார்ப்போம், சரியா? ஆள் அடிப்பை பாருங்க. என்னங்க நீங்க எந்த இடம் இறக்கி விடுறதா? தனியா வந்து நீங்க ஏன் தனியாக தெரியுறீங்க இந்த காலத்துல? அப்படி இருக்கா? இப்ப எங்க போகணும்? அம்மன் கோயில். அம்மன் கோயிலா? சரி வாங்க இருங்க. என்ன ரெக்கோட ரேட் பேசாம என்ன ஆட்டோ பெட்ரோல் என்ன உண்ட காசுல நிப்பாடு பெட்ரோல் உண்ட காசுல ஓடுது. அரே என்னண்டா, இப்ப நாங்க ஒரு பெண் பிள்ளை தனியா நிக்குதுண்டா, அந்த இடத்துல எங்களுக்கு வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு உதவி செய்யும் மனப்பான்மை வரணும். அந்த இடத்துல நாங்க இப்ப அவ பாத்துட்டு காசு தராம போனாண்டா அவ உண்மையா அதுக்கான இதா இருக்காது. அவ கேட்கும் இல்ல, காசை கேட்கணும். நான் அப்படி இல்ல, எவ்வளவு தெரியும் இல்ல அப்படி இல்லை. நீங்க இறங்கைக்க காசு தரது வேற விடயம். நாங்க அப்படி விலை பேசக்கூடாது. ஒரு பெண் பாதுகாப்பு இல்லை இதுல இருக்கு. சரி ஏறுங்க. இப்ப என்ன எடுக்க வேண்டாமா? என்னக்கா உங்களை ஏத்திக்கொண்டு போறோம். அப்படி இல்ல, அவங்கள நாங்க வடிவாக்கி காட்டுவோம். நாங்க நீங்க யோசிக்க வெள்ளையாக்கி காட்டுவோம். அக்கா என்னண்டா, சில வேளைகள்ல கடவுள் தான் உங்களுக்கு எங்களை காட்டி இருக்கிறாரோ தெரியல. ஏனெண்டா நான் இப்போ என்ன யோசிச்சிருக்கிறேன்டா, இப்போ நான் சில இடங்களில் இப்படி போகும்போது செய்து பார்க்குறது, வார சந்தி கனகம்புளியடி சந்தி, அந்த சந்தியில் இந்த அதிர்ஷ்ட லாப சீட்டு எடுக்கிற இடம் இருக்குது. அதில் நீங்கள் ஒன்று எடுங்கோ அல்லது ஒரு 10 எடுங்கோ. அதில் உங்களுக்கு விழுந்தா எனக்கு அரைவாசி காசு தாங்க. சிலது விழலாம், தெரியும் தானே? சரி, அப்போ நாங்கள் இப்போ போய் வேண்டுவோமா? உண்டு வேண்டி போட்டு நீங்கள் சொன்ன கோயிலடியே கூட்டிக்கிட்டு போகிறேன். அது என்ன கோயில்? அது அப்படியா? சரி, இல்ல இல்ல
உங்களுக்கு இவர் இப்படிதான் கதைக்கிறேன் அதுதான் விளங்கிடுது தம்பி ஏசி ஒன்றும் இல்லையே யார் ஏசி போட்டு வாங்க காத்து வேற நல்ல குளிர் காத்து இப்ப நல்ல காத்தா தான் இருக்குக்கா இதுல போற மாதிரி வருமா வெய்யா கிடக்கு நீங்க என்னண்டாக்கா கூடுதலா எல்லாரும் கேட்கிறவர்கள் ஏசி ஓடுமாண்டு இது சுத்த வரையெல்லாம் கதவு திறந்து தானே கிடக்குது அதனால பூட்டி இருந்த ஏசி ஓடிட்டுது ஓடி நடத்த தான் தேடி போய்க்கதான் உங்களை ஏற்றினாங்க பிடிக்க போறீங்க இப்ப நீங்க அங்க போய் வாரீங்க அக்கா தனியா விருந்து தந்தவங்கடா தம்பி எனக்கு என்ன விருந்துக்கா சாப்பிடுறதுக்கு தானே என்ன பாக்க என்ன ஏன் உங்களுக்கு விருந்து தரணும் என்ன என்ன ஏதாவது சாதனை யூடியூப் பாட்டு தங்கச்சி அட ஜெனினியாடி நீ வேற யாரும் ஒன்று ரெண்டு தங்கச்சி நான் உங்களை வேற யாரும் ஒன்று நினைச்சேன் வெயிலுக்குள்ள கறந்து போய் சரியா தங்கச்சியோட பயணம் செய்யறோம் சும்மா நடிக்கிறதுல எப்படி நடிச்சவான்னு பார்த்த நீங்க தானே இதெல்லாம் நாங்க முன்னுக்கே சொல்லி போட்டோம் இவ எப்படி நடிக்கிறான்னு பாருங்க நான் சொன்னேன் அதுல போய் ஜனனி அதுல நிக்க சொல்லி இருக்கிறோம் அவ மறைச்சு நடிக்கிறத பாருங்க சரி இப்போ நாங்கள் அந்த ஒரு அதிர்ஷ்ட லாப சீட்டு ஒன்று எடுப்போம் அதுக்கு பிறகு ஒரு கோயிலடிக்கு போய் இன்னொரு முக்கியமான இடத்துக்கு ஜனனியை கூட்டிக்கொண்டு போக போகிறேன் அது ஜனனிக்கு ஒரு புதிய அனுபவமாக இருக்கும் தங்கச்சி உங்களுக்கு அதிர்ஷ்டம் இல்லை தங்கச்சி என்னடாங்க அதில் தான் தங்கச்சி அந்த விற்கிற இடம் ஏன் பூட்டி இருக்குன்னு தெரியல அது உங்களுக்கு காலம் சரியில்லை போல கிடக்கு அக்கா இந்த கோயிலா நீங்க சொன்ன கோயில் என்ன ஓமலாந்து சரி கோயில் வந்ததுவா ஏன் நீங்க வர சொன்னீங்க என்ன காரணம் சரி இது எப்படி இருக்கு இந்த இடம் நீ நல்லா இருக்குன்றதே நல்லா இல்லைன்ற மாதிரி இருக்கு கருத்து இல்ல நல்லா சோலையா இருக்கு வெக்க இல்லாம காட்டோட்டமா இருக்கு இப்போ நாங்க வந்திருக்கிறது என்ன கோயில் பன்றித்தலைச்சி அம்மன் எந்த ஊர்ல இருக்கு இது மட்டுவில் அதாவது ஜனனி வந்து சில பேர் நிற்க மாட்டேன் இல்லையா ஒரு மரம் நின்றா அதில் சாஞ்சி கொண்டு தான் நிற்பேன் அப்படிதான் நான் நிற்கிறேன் சரி இப்போ இந்த மட்டுவில் பன்றித்தலைச்சி அம்மன் கோயில் பற்றி நீங்கள் அறிந்த வரலாற்றை சுருக்கமாக சொல்லணும் சும்மா அலட்டக்கூடாது என்ன மாதிரி சரி அதை நான் சொல்கிறேன் சொல்லு வரலாற்று சொல்லுறேன் உன் மூலமாக தான் தெரிஞ்சு கொள்ள போகிறேன் அதாவது முன்னை காலத்தில் ஒரு பக்தர் ஒரு ஆள் இருந்தவராம் அவர் வந்து வியாபாரி அப்படியே மாடு வெட்டி வியாபாரம் செய்கிறவர் அப்போ அவர் மாட்டை தலையை வியாபாரம் செய்கிறவரான்னு தெரியும் அது தெரியாதான் மாடு வெட்டுறவரா அவர் தலையை வெட்டிட்டு தண்டை தலையை அப்போ தெளிவாக சொல்லுங்க ஜனனி எனக்கு இப்போ விளங்குது நீ என்ன சொல்கிறேன் தெரியாதாக்கள் யோசிப்பின்னு தண்டை தலையை வெட்டி போட்டு மாட்டு தலையாக மாற்றினேன் முதல்ல என்ன சொல்லுங்க முன் ஒரு காலத்துல சாதாரணமா சொல்லுங்க அதான் சரியா தெளிவா சொல்லு சரியா முன் ஒரு காலத்துல ஒரு மனிதர் சாதாரண ஒரு மனிதர் அவர் வியாபாரியோ அப்படி ஒன்றும் தெரியாது அவர் வந்து மாடுகளை வந்து வெட்டி அந்த இறைச்சி அப்படியா இருக்கணும் அப்படி வெட்டுறவர் அவர் மாட்டின தலையை வெட்டினோடனே நினைக்கிறேன் போலீஸ் அப்படி வந்தோடனே அவர் அந்த மாட்டின தலையை கொண்டு ஒரு இடத்துல புதைச்சிருக்கிறார் புதைச்சிட்டு வந்து இவர் ஒரு பக்தர் தான் அவர் வந்து கோயிலில் திறக்கு இப்படி இது காட்டி கொடுக்க கூட நான் வந்து என்னென்னு சொல்கிறேன் காப்பாது படம் என்னன்னு சொல்ல அப்போ நேர்ந்து கொண்டு இருக்கு அவே போய் தோண்ட இடத்துல காவல்துறை வந்து போய் தோண்டின இடத்துல மாட்டின தலையெல்லாம் பன்றின்ற தலை தானே இருந்தது அப்போ தான் வழிபட்டதால தான் இப்படி ஒரு இதண்டால பன்றி தலைச்சி அம்மன் வந்து அந்த நேரத்தில் இந்த மாட்டு இறைச்சி வெட்டுறது ஒரு தடையாக இருந்த காலப்பகுதி என்று சொல்லப்படுது. இப்போ இந்த வரலாற்று நாங்கள் ஆழமாக போய் ஆராய்ந்து இது நடந்திருக்குமா உண்மையாக பொய்யான்றதை நாங்கள் ஆராய தேவையில்லை. ஏனெண்டா இந்த கோயில் தொடர்பாக இந்த கோயிலை வணங்கக்கூடியவர்கள் நிறைய பேரினுடைய வரலாற்று ரீதியான நம்பிக்கைகளில் இதுவும் ஒன்று. பல வரலாறுகள் இப்போ நாங்கள் அறிஞ்ச வரலாறு இது. இதை மாதிரி இன்னும் 4 வகையில் கதைகள் இருக்கலாம். ஆனால் எல்லா கதையும் எங்களுக்கு தெரியாது. இப்போ எப்படி சொல்கிறது, நாங்கள் பங்குனி திங்களுக்கு தான் பிரதானமாக வாரம். ஆனால் அதை தாண்டி திருவிழாவும் நடக்கிறது. ஆனால் பங்குனி திங்கள்னா அந்த அளவுக்கு ஒரு சிறப்பு. ஜனனி இந்த பங்குனி திங்களுக்கு கூட்டி கொண்டு வந்து கோயிலாம் சுற்றி என்ன ஜனனி ஓமன்னு சொல்ல அப்பதான் என்ன ஒரு நல்ல அண்ணா அதுக்கேற்ற மாதிரி கதை சும்மா
அப்போ இந்த பங்குனி திங்களுக்கு ஜனனியை கூட்டிக்கணும் வந்து எங்கெங்க ஜனனி போனாங்க? இதுக்குள்ள கோயிலெல்லாம் கும்பிட்டு சுற்றிட்டு இதுக்குள்ள மணிக்கடை இருக்கும், அதுக்குள்ள போய் அண்ணா மணிமணியான காப்புகள் எல்லாம் வாங்கி தந்தேன். சரி, இந்த முறை எங்களால் வர முடியலை, அடுத்த முறை நாங்கள் வருவோம். நாங்கள் முதல்ல எப்படி வரனாங்கன்ற சொல்லி மாட்டு என்ன லேமாஸ்டரில் வாரினாங்க மேலே. ஓ, இதெல்லாம் கட்டி சும்மா அது சொல்லி வேலை இல்லைன்னு. அதுவும் இந்த பங்குனி வெயில் பல்ல காட்டுற நேரம் தானே அது. இப்படியே கழுவி போட்டு மிஷின் எல்லாம் கழுவி பொங்கல் வந்து பொங்குவோம் அங்கே பக்கத்துல இருந்து. அந்த சாப்பிட்டு பின்னேரம் தான் போகிறேன். போகேக்க எல்லாரும் அதை நினைக்கவே உண்மையா மகிழ்ச்சியா இருக்கு. இந்த காலத்துல அந்த மாதிரி குறைவு இல்லையண்டு இல்லை, குறைவு. ஏன்னா வெவ்வேறு வாகனங்கள் வந்துடுது தானே. முந்தைய என்ன உழவு இயந்திரங்கள்லாம் கூடுதலாக வருவார்கள். இந்த கோயில் உழவு இயந்திரத்தில் வாரதுக்கே ஒரு சிறப்புன்னு சொல்லலாம். நல்ல குடும்பமாக ஊர் சேர்ந்து வருவார்கள். பெரிய உழவு இயந்திரம்னா நிறைய பேர் வருவார்கள். பெரிய பார உறுதி லொரியில எல்லாம் வருவார்கள். உண்மையிலேயே நல்லா இருக்குமே அந்த இந்த கோயிலை நம்புறவர்கள் நிறைய பேர், வேண்டுதல்கள் பல பேருடையது நிறைவேறி இருக்கிறதால தான் கோயிலினுடைய கட்டிட அமைப்பும் இந்த அளவுக்கு பெருசாக மாறிக்கொண்டு போகுது. எனவே இந்த கோயிலை கூட்டிக்கணும் வந்து ஜனனிக்கு காட்டினதில் எனக்கு மகிழ்ச்சி. நான் காட்டாடியும் இதால் போயக்க நாங்கள் நின்று போகிறோம். இப்போ இந்த காணொலி பதிவு செய்யும் போது இதில் வரலாறு சார்ந்து ஜனனிகிட்ட கேட்டேன். ஜனனி வரலாறு சொன்னது தொடர்பாக உங்களுடைய கருத்தை பதிவு செய்யுங்க. இப்போ நாங்கள் எங்கே போகிறோம்? எங்கேயோ குடிநூர். தேங்க்யூ அண்ணா. இதுக்குள்ள பொங்குறாங்க. இதுக்குள்ள தான் நாங்கள் பொங்குறாங்க. திருவிழா நேரங்களில் இங்கே இருக்குதான் மணிக்கடை இருக்கு. இந்த இதுல ஃபுல்லாக மணிக்கடை தோட்டம். இது வயல் என்னென்ன தோட்டம் கண்டுபிடிக்கிறது? பச்சை பச்சையாக இந்த முச்சக்கர வண்டியும் பச்சை பச்சையா தான் இருக்கு. முச்சக்கர வண்டி தோட்டமா? நல்லா இருக்குன்னு அந்த இடங்க. அப்படி இருக்கு பாத்தியா? எங்கண்ட இடம் சிறுக்குட்டி மாதிரி இருக்கு. உண்மையாதான். எங்கன்னா சம்பாட்டு மண், இது கொஞ்சம் அந்த வயல் மண். ஓ, வயல் மண் தான். ஒரு கோயிலும் இருக்குமே வயல் வேண்டாம். அதுக்குள்ள ஒரு கோயில் இருக்கோ? கடலோட அண்ணா இல்லையாடி குடல். ஏன் இந்த பாலம் என்ன பாலம்? இரும்பு பாலம். ரங் ஜனனி ரங் துவார் ஜனனி இப்படி கதைக்கிறாண்டா என்னோட வராத. நீ எப்படியாவது வந்து சேர்ந்தாச்சு. இங்க கடல் இருக்கு, நான் குதிச்சு செத்து போடுவேன். ஜனனி, அடுத்தது இப்போ நான் உன்னை கூட்டிக்கொண்டு வந்திருக்கிற இந்த இடத்துல ஏதாவது பழைய நினைவுகள் வருதா? இந்த இது உடைக்கிறது என்ன என்ன எல்லாம் இருக்கலாம். இது உடைக்க சத்தங்க நல்லா இருக்கு. நல்ல முத்தல் என்ன சத்தங்க. கொஞ்சம் பிடிங்கன்னு போவோம். வீட்டை வச்சு அமர்த்தி விளையாடும். அம்மா சொல்லுவா அது அமர்த்தி விளையாடுனால. அடுத்தது இங்க வாங்க. இங்க பாருங்க. இது எப்படி இதுல பொம்மை பொம்மை இல்லை. இங்க வாஜானி இது உரிச்சா இது என்ன மயக்கிறாங்க? தேர். இதுல நூல் கட்டி போட்டு இழுத்து விளையாடுறேன் நான் வந்து. ஞாபகம் இருக்கு. ஜனனிக்கு அங்க போவோம் செல்வ ஜனதிக்கு. இதால இப்படியே செல்வ ஜனதிக்கு தானே போகுது. போட்ல போல. இது என்ன பாலம்? இரும்பு பாலம். இப்போ உன்னை ஒதுக்காதான் இறக்கி விடுற போ. நேரம் வண்ணாத்தி பாலம். சரியா? இப்படியே பேர் அங்கால தண்ணி இல்ல, இப்படியே போய் தொண்டைமான ஆறு போய் அந்த ஆறு ஊடாக கடல்ல போய் கிளக்குது. ஜனனிக்கு இந்த மாதிரி இடங்களை கூட்டி கொண்டு போய் காட்டுறது மாதிரி ஒரு யோசனை செய்திருக்கிறோம். இந்த காணொலியை உண்மையிலே ஜனனிக்கு இந்த வெளியிடங்களை சுற்றி பார்க்கணும்னு ஆசை. நாங்கள் ஒரு அல்ட்ரவுண்ட் எடுப்போமே. ஏன்டா நீண்ட தூரம் போயிடாது தானே. ஒரு அல்ட்ரவுண்ட் எடுத்துட்டு சுற்றி திரிவோம். ஆக பெரிய கார் வேண்டாம். கொஞ்சம் வாடகைக்கு. இந்த காணொலியை பார்க்குறவர்கள் எந்த இடங்களுக்கு என்ன கூட்டிட்டு நல்லா இருக்குமன்றதை உங்களோட கருத்து அதான் பதிவு செய்யாதீங்க. நீங்கள் பதிவு செய்தால் கூட்டிக்கிட்டு போகணும் தான். சரியா? ஆமாம், சரியான. ஓ, அப்போ யோசிச்சு பாரு. நாங்கள் ஊர் காணொலி எடுக்க எவ்வளோ உண்மையை சொல்லு. எப்படி இருக்கு? நீங்கள் கஷ்டம் நாங்கள் எவ்வளோ பாவம் என்ன செய்யறது? வாழ்க்கை என்ன இப்படி தான் போகணும். அது ஒரு கண்ணாடி போல கிடக்குப்ப. எங்க ஜனனி? அந்த ரோட்டுக்கு மேல. ஓ, குரங்குல இருக்கு. ஜனனி ஆகல. உண்மையா பெம்பல ஜனியா இல்ல தெரிஞ்ச ஜனியா? குரங்குல தான் இருந்து பிரயோஜனம் வேலை செய்யணும். இப்படி நக்கல் அடிக்க கூட ஆகல. குரங்குல இருந்து நாக்கல் வந்து. ஜனனி ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறேன்னு சொன்னா தானே, அந்த இடத்தை நோக்கி போறோம். அங்க போய் சந்திக்கிறோம். ஜனனி
இது என்ன பாலம்? கருத்துறைக்கு போகிற பாலம். வெள்ளை பாலம். வெள்ளை பாலம் இந்த தண்ணி தானே? அதை நாங்கள் பார்த்தோம் அங்கே. அந்த தண்ணி இங்கே தான் வருது. வரப்புயர நீர் உயரும். இதன் அர்த்தம் என்ன? வரம்புயர உயர நீர் உயரும். மழை நீரை சேமிக்கிறது. வரப்புயர நீர் உயரும், நீர் உயர நெல் உயரும், நெல் உயர குடி உயரும். அப்படி ஒரு இது தெரியாது. அதுதான் அதில் எழுது. வரப்புயர நீர் உயரும். அதே இந்த இடத்துல போட்டிருக்கேன்னா இது தண்ணி தேங்கி நிற்கிற இடம். தேக்கி வச்சிருக்கணும். முதல் அப்படியே கடலுக்கு விட்டுருவீங்கன்னா இப்போ தேக்கி வைக்கிறது. ஏன்னா நீ கோயிலடியில் நின்று போகுமோ? அந்த நின்று தான் போகணும். இல்லாட்டி கூட சரியா? வாங்க உங்களை கூட்டிக்கு வந்த இடம் இதுதான். ஜூஸ் கிடைக்கும். ஜனனி உங்களை நான் கூட்டிக்கு வந்து உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிற இடம் இதுதான். அடிச்சு தருவாங்க. தெரியும் வேணுமா வேணாமா? எதிர்பார்ப்பா எப்பயா குடிச்சனியா? இதில் ஒரு உடல் வறட்சியை போக்கும், அடுத்தது முகப்பருவை நீக்கும். உனக்கு என்ன வேணும் இதில்? இதில் என்ன வேணும் சொல்லு. என்ன வேணும் சொல்லு. சரி தாங்க 2 3 தாங்க 3. சீனி போடுறதா? அப்புறம் எதுக்கு சீனி போடுறா? ஒரு கப் 200 ரூபா. பாசல் 250. ரொம்ப சாப்பிட்ருப்பேன். அப்படியே குடிச்சிங்க. அப்போ உனக்கு இது நான் கூட்டிகிட்டு வந்தது பிரயோசனமே இருக்கேன். எவ்வளோ கருத்தில் போட்டு கூட்டிட்டு குடிக்கதாவது வண்டிதான் தான் கேட்டேன். நாங்கள் தான் வலது கை கொடுக்குறோம், இடது கைக்கு தெரியக்கூடாது. அங்கே மறைச்சி வச்சு. சரி குடிச்சிட்டு சொல்லுங்கள் எப்படி இருக்கும். அடுத்தது இதில் பயனுள்ள விடயங்கள் எழுதிருக்கு. ஏன்னா நிவாசி ரகரகன் மஞ்சள் காமாலையை தடுக்கும், உடல் வறட்சியை போக்கும், நோயோடு போராடும், சிறுநீரக கற்களை அகற்றும், சிறுநீரக தொற்றுகளை தடுக்கும், மலச்சிக்கலை போக்கும், முகப்பருக்களை நீக்கும், முகச்சுருக்கத்தை தடுக்கும், மன அழுத்தத்தை குறைக்கும், உடலின் சக்தியை அதிகரிக்கும், செரிமானத்துக்கு நல்லது. இவ்வளவு நன்மை இருக்குது. அப்போ பேர் நான் உனக்கு கூட்டிக்கொண்டு போய் ஒரு தங்க நகையை வேண்டி தரதை விட ஒவ்வொரு நாளும் கூட்டிக் கொண்டு வேண்டி தந்தால் உனக்கு உடம்புக்கு எவ்வளோ நன்மை. இந்த நெத்தியில் இருக்க பாரு நாளைக்கு பறந்து போகும். இதுக்கு தேசி புளி கலந்ததால் தான் அந்த இனிப்பு இனிப்பு இல்லாமல் நல்லா வாய்க்கிற மாதிரி இருக்குது. சரியா? இது எங்கே இருக்குது சொல்லுங்க ரகன்? வெள்ளை ரோட்டில் முனியப்பர் கோயில், கருத்துத்துறை வீதியில் வெள்ளை வெளி இது இவ்விடம். அதில் முனியப்பர் கோயில் அதுக்கு முன்னக்கே இருக்குது. இந்த இடத்துல பாருங்க கரும்பு பானம். அதான் நான் இவ்வளவும் இயற்கை தானே. இப்போ நாங்கள் ஏன் சொல்லுவோம் சீனி பாதிப்பாக வருது. அந்த நிறமூட்டி சேர்க்கப்படுறது, ரசாயனம் பழுதுபடாமல் இருக்கணும்ன்றதுக்காக ரசாயனம் சேர்க்கப்படுறது, அதான் பாதிப்பு. அது இதை நீங்கள் அளவுக்கு அப்படி குடிக்கலாது. அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு, உணவே மருந்து. இந்த மாதிரி சின்ன சின்ன விடயங்களை தேடி படித்து இந்த மாதிரி அறிவாளியாக வரப்பேன். பெருசாக தாங்க. 400 சீதாப்பழம் சொல்லு. சரி கரும்பு பானம் எப்படி இருந்தது? நல்லா இருந்தது. 100க்கு 90. இனிப்பு கொஞ்சம் கூட. கரும்பண்டா வேறு அதான் தேசிய புளி விட்டு தான் இனிப்பையே குறைச்சிருக்குது. குடிக்கிறதுக்கு நல்லா இருந்ததா? இதுவரை காலம் குடிச்சிருக்கிறீங்களா? அப்போ கரும்பு பானம் வாங்கி தந்த முதல் உன்னுடைய வாழ்க்கையில் மறக்க முடியாத நபர் யாருன்னு சொல்லுவேன். ஏன் கரும்பு பானம் வேண்டி கொடுத்தது. சரி மக்களே, இப்போ இந்த காணொலியில இருந்து விடைபெறப் போகிறேன். விடைபெற்றுக் கொள்ளும் நான் இப்போ இந்த காணொலியில இருந்து விடைபெறுகிறேன். இதுவரை பவனீசன் என்ற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. நாங்கள் போகிற உங்களை சேரும். நன்றி, வணக்கம்.